ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்டரியில் பீட் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். பீட் ஒர்க் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸாக இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதில் வந்து க்ளோஸ்அப் வியூவில் இல்லைங்கிறதுனால நான் பீட் ஒர்க்கை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பீட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டியூலிப்பில் 23 and 24 நீடில்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 24 வந்து ஜர்தோசிக்கு நல்லாயிருக்கும், 23 பீட்ஸுக்கு நல்லாயிருக்கும். பட் ரெண்டுமே நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கிளாத் வந்து நம்ம என்ன கலரில் எடுத்திருக்கோமோ அதே கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டால் அந்த பிசுறு இருந்தால் கூட வெளியில் தெரியாது. ஸோ நம்ம அதே மாதிரி எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ இப்போ என்னென்ன பீட்ஸ்லாம் நம்ம அந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து குட்டி ரவுண்ட் பீட்ஸ் சின்ன சைஸில் உள்ளது வந்து பிளாக் அண்ட் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மீடியம் சைஸ் கோல்டன் கலர் பீட்ஸ், அப்புறம் ஹாஃப் பீடு, அப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து ரவுண்ட் அண்ட் திலகம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் க்ரீன் கலர் ஷைனிங் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோவில் வந்து நான் வெறும் பீட் ஒர்க் பற்றின டுட்டோரியல் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் சக்கரிக்கும் அதே ப்ரொசீஜர் தானாலும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் தென் குந்தன் ஸ்டோன்ஸ்க்கும் சக்கரிக்கும் நான் தனி வீடியோவாக போடுறேன். ஓகேவா? சக்கரிங்கிறது நத்திங் பட் ஒரு ரிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து ரெண்டு சைடுமே ஹோல் இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து நாட் போட்டுக்கலாம். திலகம் ஸ்டோன்ஸ்லேயுமே அதே மாதிரி தான், ரெண்டு சைடுமே ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம நாட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்னால் நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அது விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ உள்ள இந்த எம்ப்ராய்டரிக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா 24 நீடில் யூஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் லைக் நம்ம செயின் ஸ்டிச் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. நம்ம அதில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் லைன் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து கீழேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கலாம். த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரே ஒரு பேக் ஸ்டிச் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா பேக் ஸ்டிச் போட்டுட்டு பின்ன ஃபார்வர்டில் வந்தோம் அப்படின்னா அந்த பீட்ஸ்லாம் வந்து கழட்டுக்காமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய பீடில் பண்ணோம்னா நம்ம அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன பீட்ஸை விட. அதுக்காக ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடாகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு கைவசம் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக ரிங் ஃபிங்கரில் தான் அதை பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு இப்போ சிங்கிள் பீடை எடுத்ததுனால அதே ரிங் ஃபிங்கர் வச்சே தள்ளிட்டு கீழே பஞ்ச் பண்ணி கீழே நம்ம இந்த கிளாத்துக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து 180 டிகிரிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த லூப்பில் மாட்டிக்கும். நம்ம அப்புறம் அப்படியே திருப்பி மேலே எடுத்துடலாம். இது வந்து ஜஸ்ட் லைக் செயின் ஸ்டிச் தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம பீடை ஒரு பீடாக கோர்த்துக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு பீடாவும் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி ஒரு சிங்கிள் லைன் மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒன்றா கோர்த்தா நேராகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2ஆகவோ 3ஆகவோ நம்ம கோர்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பீடு உள்ள விட்டுருக்கேன். அண்ட் தென் அகெயின் அதே மாதிரி கீழே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ஹாஃப் சர்க்கிள் கொண்டு வந்து மேலே திருப்பி நம்ம வந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். இதே தான் இப்போ கரெக்டாக லாக் ஆகிக்கிட்டே வரும். இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். 3 பீடாக எடுத்துக்கலாம். இந்த நீடிலுக்கு வந்து மேக்ஸிமம் 3 இல்லை 4 பீடு எடுக்க முடியும் இந்த சைஸ் பீடுக்கு. இதே மாதிரி ஆரி ஒர்க்குன்னு உள்ள ப்ராப்பரான ஒரு நீடலாக இருந்துச்சு, ஆரி ஒர்க்குன்னு உள்ள நீடலாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பீட்ஸும் எடுத்துமே 2 நம்ம வந்து கோர்த்துக்கிட்டே பண்ணலாம். அதுவும் நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம நீடில் உள்ள பஞ்ச் பண்ணுறப்ப ரொம்ப டீப்பாக பஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஹோல் மாதிரி கிளாத்தில் விடலாம். ஸோ ரொம்ப அழுத்தி பஞ்ச் பண்ணிடாதீங்க, கரெக்டான லெவலுக்கு பஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த ஒரு 6 பீடு கோர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சின்ன பீட்ஸை வந்து கோர்த்து காமிக்க போகிறேன். அதுக்கும் அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் அண்ட் கோல்டன் பீட்ஸை மாற்றி கோர்த்து காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான். இப்போ இந்த இதில் நீடில் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம நிறைய பீட்ஸுமே எடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு 2 பீடு மட்டும் எடுத்து காமிக்கிறேன். 2 பீடை உள்ளே விட்டுட்டு அதே ப்ரொசீஜரில் பஞ்ச் பண்ணுறோம், கீழே த்ரெட்டை ரோல் பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம். இப்போ திருப்பி அதே மாதிரி நீடலில் கொஞ்சம் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ஃபிங்கரில் கோர்த்துட்டே இருங்க. ஸோ திருப்பியும் பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட்டை சர்க்கிள் பண்ணுறோம், ஹாஃப் சர்க்கிள் பண்ணுறோம், மேலே த்ரெட்டை எடுக்கிறோம். நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்து அப்படி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணுங்கள். இது உங்களுக்கு பார்க்க கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
இப்போ நமக்கு சிங்கிள் லைனுங்கிறதுனால 4 பீட்ஸை அப்படியே கோர்த்துக்கலாம். பட் இப்போ இதே இது வந்து கொஞ்சம் கர்வ்டு பொசிஷனாக இருக்குது. நெக்கோட பேக் டிசைனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் யூ ஷேப்பில் போட்டிருக்க பேக் டிசைனுக்கு வந்து கொஞ்சம் கர்வ்டாக வரும். அப்போ வந்து நீங்கள் 2 பீடாவோ இல்லை ஒரு பீடாவோ கூட கோர்த்து அந்த டிசைனுக்கு தக்க கொண்டு வரலாம் நீங்கள். இது மாதிரி பீட்ஸில் நமக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். நம்ம கிளாத்துக்கு தக்கன நம்ம கலர்ஸ் வாங்கி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பினேஷனும் நம்மளோட இஷ்டத்துக்குமே நம்ம பண்ண முடியும். அந்த கிளாத்துக்கு கான்ட்ராஸ்டாவோ இல்லை ஈக்குவலாகவோ அது நம்மளோட விருப்பப்படியே செய்யலாம். பட் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே அடிப்படை வந்து செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ராப்பராக போட்டு பழகிட்டோம் அப்படின்னா பீட் ஸ்டிச்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ கடைசியாக நம்ம என் நாட் போட்டுக்கிறோம். என் நாட் போடுறப்ப எங்கே பீடு கடைசியாக முடித்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே பங்ச் பண்ணி என் நாட் போடுறதை நான் இதுக்கு முந்தின டுட்டோரியலில் சொல்லியிருக்கேன். அதே ப்ரொசீஜரில் நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் பீடு பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஹாஃப் பீட்னால் என்னென்னா ஃபுல் சர்க்கிள் இருக்காது. ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ளது வந்து கீழே பார்த்து இருக்கணும். கொஞ்சம் பல்ஸ்டாக இருக்கிறது வந்து அப்பர் போர்ஷனை பார்த்து இருக்கணும், மேலே பார்த்து இருக்கணும். ஸோ இதுவும் அதே தான். எல்லா ஸ்டிச்சுக்குமே அடிப்படையில் இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கட் பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வேறு பீட்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எதுனா யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஹார்பரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கலண்டும் வராது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு பீடை எடுத்து கோர்த்தவங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? இப்போ நான் வந்து ரிங் ஃபிங்கரில் தான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதை பிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு போட்டோன்னா நேராக போயிடும். ஸோ சேம் செயின் ஸ்டிச் எடுத்துட்டோம். இப்போ வந்து 2 பீடாக நம்ம எடுக்க போகிறோம். 2 பீடாக எடுத்துகிட்டு பட் ஒன்று ஒன்றா தான் நம்ம கோர்க்க போகிறோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டையுமே நம்ம ரிங் ஃபிங்கர் வச்சு நல்லா பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு கோர்க்கிறப்ப கீழே உள்ள நம்மளோட சின்ன விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கீழே தள்ளிட்டு அதை கைட்டு சரி பண்ணிக்கிட்டு அந்த ஒரு விரல்கிட்டே சரி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு ஃபில் பண்ணுறோம். ஆனால் இந்த ஸ்டிச் பண்ணுற சமயம் ஃபுல்லாகவே என்னோடய ரிங் ஃபிங்கர் வந்து அந்த பீடை பிடிச்சிருக்கு, அதை நோட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வர ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கோர்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீட்ஸுக்குமே கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிங் ஃபிங்கர் வச்சு நல்லா பிடிச்சிக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க பீட் ஸ்டிச்சு. இதை சிம்பிளாக பண்ணிடலாம். செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா பீட் ஒர்க்கை வச்சு எக்ஸலண்ட்டாக டிசைன் பண்ணலாம். நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். ஸோ இது என்னென்னா சில பீட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எனாமலால் ஜாயின் ஆகி இருக்கும். அதெல்லாம் பிரித்து விட்டுக்கோங்க. ஓகேவா? பிரித்து விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிப்படை மட்டும்தான். இந்த இதை வச்சே நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ண முடியும். பட் செயின் ஸ்டிச் வந்து நல்லா போட்டு பழகி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சூப்பராக பண்ண முடியும். ஸோ ஃபைனல் லுக் இதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.